இவர் என்ன பண்றாரு, தம்மினிக்கிட்ட கை செய்கை காட்டிட்டு போறாரு. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. நீங்க ரொம்ப நல்லவரு, அதனால பாப பரிதாபப்பட்டு அவங்க வீட்டுக்கு போனீங்க. ஆமா மேடம், அதான் உண்மை மேடம். இறக்கப்பட்டுதான் மேடம் வந்தாங்க. நாங்கெல்லாம் நம்பிட்டோம். நக்கல்யா அவனுக்கு. அப்ப 2 வீட்டுல 2 புருஷன். ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. இங்க வேலைக்கு வந்துட்டு இருக்கும்போது அங்க பக்கத்து வீட்டு பையனோட தொடர்பு வச்சிருக்காங்க. வீடு கட்டிட்டு கொஞ்சம் கதவு போடாம இருந்தது. அப்போ ஒருத்தனை கூட்டின்னு வந்து கதவு போடுறதுக்கு கூட்டம் மேடம். அவன் கூட தொடர்பு வச்சிருக்கேன். ஐயோ, எங்க இந்தியா பிடிச்சிங்க. என்னாச்சு உங்களுக்கு? வெயில்னால வந்திருக்கா முகத்துல? மூக்குல அடிப்பட்ட காயம் மேடம். அடிப்பட்ட காயம். என்ன அடி? என் வீட்டுக்காரர் அடிச்சிட்டாரு. அந்த எப்போ? நைட்டு. என்ன பிரச்சனை? அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லலாம். போ. எவ்வளவு நாள் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி? 94 ஆச்சு மேடம். ஒரு பொண்ணு ஒரு பையன். கொஞ்சம் நல்லா சந்தோஷமா வாழ்ந்து வந்தோம். என் வீட்டுக்காரர் நல்லா வேலை செஞ்சாரு. கொஞ்சம் கூடி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதாகி அவருக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. குடியார கபோதி பேர. அதுக்கப்புறம் இங்க இருக்குவானா ஊருக்கு போயிடலாம் சொல்லிட்டு ஒரு 5 வருஷம் ஊருக்கு தூக்கிட்டுன்னு போயிட்டு இருந்தேன். அங்க ஊர்ல ஒருத்தர் மளிகை ஸ்டோர் வச்சிருந்தாரு. அவர்கிட்ட பொருளுங்கெல்லாம் போய் வாங்கிட்டு காய்கறி வாங்கிட்டு வருவேன், அரிசி பருப்பு வாங்கிட்டு வருவேன். அப்படியே கொஞ்சம் பேசி அப்படியே இருந்ததுனால எங்களுக்கும் அவருக்கும் கொஞ்சம் தொடர்பு ஆயிடுச்சு. தப்பு இல்லை, இதெல்லாம் தப்பு தான். அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். எனக்கே தெரிஞ்சுதான் அது தப்புன்னு. ஆனா என் சூழ்நிலை காரணம். சூழ்நிலைன்னா இப்படி தொடர்பு வருமா? வரும் மச்சான். வராது 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 வராது. சரி, நீங்க பண்ணீங்க. உங்க லைஃப் அதுக்கப்புறம் பெட்டரா இருக்கா மோசமா இருக்கா? அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டரா இருந்தது. ஆனா இப்ப இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். விடியாது. ஏன்னா உருட்டப்படி. அவங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அவருக்கு வீட்டுக்கு அந்த மளிகை கடை. அவங்க வீட்டுல அவங்க தாய் தாப்பா எல்லாம் இருக்கிறாங்க. அவர் பேரு கந்தன். கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்கு? இல்ல. எப்படி அவர் நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால சரின்ட்டு நானும் அதை வச்சு பயன்படுத்தி என் வீட்டு குடும்பத்துக்காக நான் காப்பாத்தினேன். ஒரு வாட்டி கூட சொல்லுங்க, அதை வச்சு பயன்படுத்தினீங்க. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. உங்க புருஷனுக்கு எப்படி தெரிய வந்தது? அவருக்கே ஒரு நாள் பார்த்து விட்டாரு. என்ன? அவருக்கே நேரா பார்த்துட்டு அங்கிருந்து ஊர்ல இருந்து திரும்ப வந்துட்டீங்களா? திரும்ப வந்துட்டோம். இப்ப தொடர்பு இல்லையா உங்களுக்கு அவரோட? சத்திய சோதனை தொடர்பு அதான் இருக்குது. ஐயோ, மீண்டும் மீண்டுமா? எப்படி? அவர் வீட்டுல சண்டை போட்டு அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அவங்க அப்பா அம்மா. அவருக்கு எதுவும் இல்லாம சென்னைக்கு ஓடியான்ட்டாரு. ஆத்தி வந்துட்டானா? இவனைதான் நானும் தேடிட்டு இருந்தேன். என் வீட்டுக்காரு என்னை வந்து நான் அவர்கிட்ட இது மாதிரி சொன்னேன். இதுங்க அவரு எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, இந்த மாதிரி செஞ்சாருங்க அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னேன். சரி, அவன் என்ன சொன்னா? அவன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னான். நீ ஒன்னா அவர்கிட்ட ஒன்னா பேசி காசு வாங்கிட்டு வா. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். அவருக்கு என்ன வயசு இருக்கும்? அவருக்கு சரியா தெரியாது மேடம். எனக்கு உங்களை விட வயசு கம்மியா? கம்மியா கூட இருக்கும். அப்ப அந்த பையனை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்க. ஏமாத்துனீங்களா? சில பேருக்கு இருந்தாலும் குடுக்குன்ற மனசு வராது. பதிலுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே வாங்க. எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்கிறது தான் நல்ல மனசு. இதுக்கு பேரு நல்ல மனசு இல்ல. கேட்டுக்க. அவர் இல்லாம இருக்க முடியல, கந்தன் இல்லாம உங்களால. அவரும் வேண்டாம் மேடம். அவர் வாழ்க்கை அவர் பாத்துக்கிட்டோம். இவ்வளவு நாள் தெரியலையா? அது எனக்கு தெரியும், ஆனா அவனை பார்க்கும்போது வேற மாதிரி தெரிஞ்சு, அதனாலதான் சும்மா காத்துக்கு மாத்தி சொன்னேன். நேத்துக்கு எதுக்கு அடிச்சாரு உங்களை? அவரு டெய்லியும் தண்ணி போட்டா ஒரு மாதிரியா பேசி அடிப்பாரு மேடம். என்ன பத்தி பேசுறீங்க? என்னடா அவருக்கு என்ன பிரச்சனை இப்போ? அவருக்கு இப்ப அவர் கூட நான் இருக்கிறது பிரச்சனை. அதான் நீங்க வேண்டாம் சொல்றாரா? ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. என்னங்க பண்றீங்க? இதெல்லாம் சரியா நீங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம்? அவங்க வீட்டுக்கார தான் அசிங்கமா தந்து. என்ன பண்ணாரு? ஃபோன் பண்ணி அசிங்கமா சொல்லி எங்க அப்பா கிட்ட திட்டி ஊர்ல எல்லாரும் பூந்து என்ன அடிச்சு உதச்சு செருப்பால அடிக்கிறான். அதெல்லாம் நீ வந்து வாங்குவியா?
சரி அவங்க நீங்க 2 பேரும் தப்பு பண்ணா அவங்க வீட்டுக்காரர் பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா இல்ல பொறுமையா இருக்கிற நான் அறியாத வயசுல தெரியாத தப்பு பண்ணிட்டேன் மேடம். ஆஹா. அறியாத வயசுன்னா என்ன வயசு உங்களுக்கு? 23 வயசு மேடம். அப்பவா இப்பவா? அப்ப சார் இவனை என்ன பண்ண சார்? என்ன டீலா இருந்தது உங்க 3 பேருக்கும்? நீங்க வந்து இங்க வந்து தங்கினீங்களா அவங்க வீட்ல? அவங்க வீட்டுல தான் இருந்தேன் மேடம். எனக்கு இது சரியா படல. இவர் என்ன பண்றாரு, தம்மனி கிட்ட கை செய்கை காட்டிட்டு போறாரு. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. என்ன செய்கை காட்டினாரு? இவ்வளவு நாள் கத்து இவ்வளவு நாள் பத்து வரான் அவங்க கூட இருந்துட்டு போன்னு பச்சா சொல்றதுக்கு பதில் நம்ம கை செய்கை காட்டு போறேன். நான் அதை ஓப்பனா சொல்றேங்க. இப்ப நீங்க எதுக்கு அவங்க வீட்ல போயிருந்தீங்க? நான் தேடி போனேன் மேடம். அவன் போன் பண்ணி வர வச்சு நான் பண்ணேன். நான் போயிருக்க மாட்டேன். நீங்க ரொம்ப நல்லவர் இல்லையா? டெபினெட்லி அவங்க தான் என்ன வற்புறுத்தினாங்க. ஏன் போறீங்க? இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி வர்றா. நீங்க ரொம்ப நல்லவர், அதனால பாப பரிதாபப்பட்டு அவங்க வீட்டுக்கு போனீங்க. ஆமா மேடம், அதான் உண்மை மேடம். இறக்கப்பட்டுதான் மேடம் வந்தேன். நாங்கள்லாம் நம்பிட்டோம். நக்கல்யா அவனுக்கு. என்ன அரேஞ்ச்மெண்ட் உங்க 3 பேருக்கும் வீட்டுக்குள்ள? வீட்டுக்குள்ள எப்படி போயிடல மேடம். எப்படி நீங்க 2 புருஷன் ஒரு பொண்டாட்டி எப்படி ஒரு வீட்டுக்குள்ள இருந்தீங்க? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாமா. அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். ஒரே வீட்டுல இல்ல, இவர் தங்குறதுக்கு படுக்கிறதுக்கு சாப்பிட எதுக்குன்னா அவர் வாடகை எடுத்துன்னு இருப்பாரு. சாப்பாடு இருந்தா நான் எத்துமே வீட்டுல கொடுத்துட்டு வருவேன். அப்படியா? அப்ப 2 வீட்டுல 2 புருஷன். ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. எல்லாமே எங்களுக்கு எல்லாமே பண்ணி விட்டாரு. இவர் ஒரு நன்றி கடனுக்காக நான் இருந்து நான் இவருக்கு சாப்பாடு கொடுத்து நன்றி கடனுக்கு. அப்பா தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு வந்து கொஞ்ச நாள் நல்லா இருந்தாங்க. அப்போ அவங்கள ஊர்ல விட்டு நான் சென்னைக்கு வந்தேன் வேலைக்கு. இங்க வேலைக்கு வந்துட்டு இருக்கும்போது அங்க பக்கத்து வீட்டு பையனோட தொடர்பு வச்சிருக்காங்க. அடங்கொக்காலவனே. நான் கண்ணால பார்க்கல. இங்க 2 பேரும் கொட்டாயில இருந்திருக்காங்க, பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க வீட்டாளுங்க எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க. ஊராடாது இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. கிராமத்துல போய் இருக்கும்போது இந்த மாதிரி வீடு கட்டிட்டு கொஞ்சம் கதவு போடாம இருந்தது. அப்போ ஒருத்தனை கூட்டின்னு வந்து கதவு போடுறதுக்கு கூட்டம் மேடம். நீயாடா போட்ட? இல்ல நீயா போட்ட? அவன் வந்து பகல்ல வேலை செய்வான் கடையில. நைட்ல 6 மணி 7 மணிக்கு வந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அந்த கதவு தைக்கிற வேலை ஏதோ அந்த வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். அவன் கூட தொடர்பு வச்சிருக்கேன். ஐயோ எங்க இருந்து ஆப்பிச்சிங்க. இவன் கடை வச்சிருக்கான் ஊர்ல மளிகை கடை. அப்போ இவன் கடையில இருந்து எதனா 1 2 எடுத்து வந்து கொடுக்கறது, கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வந்து ஆசை காமிச்சிட்டான். கலக்குறியே இந்த கர்மம் தான் எனக்கு வர மாட்டேங்குது. நீங்க சொன்னீங்களாமே பரவாயில்ல அவனோட கனெக்ஷன் வச்சுக்கோ பணம் வாங்கிக்கோன்னு. எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டினாங்களே. 60,000 கொடுத்தாங்க. 80,000 இல்ல. யாரு? இவர் கொடுத்தாரு. எதுக்கு? எனக்கு உடலுறவு அவருக்கு ஏற்படுத்துறதுக்கு. என்னடி இது? இவங்க இப்படி இவருக்கு இருந்திருக்காங்க. அதெல்லாம் இவன் வந்து மாறி சேர்ந்த பேசுவாரு. உடனே இங்க கதவு தச்சுக்கு வந்து நான் பாருங்க. இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கும்போது அவன் வந்து பாத்துட்டு இருக்கான். எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ. அந்த கல்யாணத்துக்கு போயிட்டேன். கல்யாணத்துக்கு போயிட்டு நைட்டு 12 மணி இருக்கும் மேடம். நான் வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வரும்போது இவங்க 2 பேரும் உள்ள இருக்காங்க. என் வீட்டுல உள்ள இருக்கிறாங்க 2 பேரும். ரகளைகள் ஆரம்பம். பொம்பளைகளை தொடக்கூடாது, பொருள்களை விடக்கூடாது. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பையனை வர சொன்னீங்களா இல்லையா? இல்ல மேடம். ஆமா. நான் அது சொல்ல உண்மை. மேடம். அதான் உண்மை மேடம். நான் இல்ல, நான் வரவே இங்க மாட்டேன் பாருங்க. மேடம். இதுல உண்மை 2 உண்மைதானே. என்னடா சொல்ற? உடனே இவன் என்கிட்ட சொல்லிட்டான் மேடம். அவன் என்னை நம்பி வந்துட்டான். என் கூட தான் இருப்பான். அதனால ஓகே சொல்லிட்டீங்க. தண்ணி அடிக்க காசு கொடுப்பாரா? இல்ல மேடம். ஆனா ஊர்ல கொடுப்பீங்களா? ஊர்ல வந்து வீட்டுக்குள்ள நான் தான் பண்ணியிருந்தேன் மேடம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? ஏய், இதுக்கு மேல நீங்களே உங்களை அவமானப்படுத்திக்காதீங்க. ஏய் வாய முன்னேந்து போட. எதா அசிங்கமா பேசிட்டு போற. இதுக்கு மேல அவமானம் எதுவும் தேவையில்லைங்க. பேசாதீங்க. கேவலமான அவமானத்தெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன் மேடம். நாங்களே நீங்க தான் செஞ்சிருக்கீங்க. இப்படி ஒரு கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. அவங்க செய்யறத விட கேவலமான விஷயம் நீங்க தான் செஞ்சிருக்கீங்க. வெக்கமா இல்ல, செருப்பால அடிக்கிறான். உங்களுக்கு உங்க பொண்டாட்டியே பாதுகாத்துக்க தெரியல. எப்படி நீங்க பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்தீங்க? பேசாம இருங்க. இதை விட கேவலமான விஷயம் எதுவுமே கிடையாது. இல்லைங்க. இல்ல இல்ல. அவர் வந்து அந்த சூழ்நிலையை அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா அவங்க விதத்துல பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் எந்த தப்புமே பண்ணல மேடம். நீங்களா?
நீங்க தான் இதுல ரொம்ப கேவலமா நடந்த ஆளு. வகுடு எடுத்து சாஃப்டா பேசினா சரத் பாபுன்னு நினைச்சிய அவர் தான் மெயின் வில்லன். அதாவது இவங்க 2 பேருக்கு சம்பந்தம் இல்லாம பிரிஞ்சிடணும், இவங்களுக்கு எந்த தொடர்பும் இருக்க கூடாது. என்ன திடீர்னு இப்படி ஒரு ஞானோதயம்? சிரிக்காதீங்க. இவன் சொன்னானா, என்கிட்டயே அவன் சொன்னா. எனக்கு கேட்கணும், உங்க நியாயம் எல்லாம் கேட்க வேண்டாம். நீங்க ப்ளீஸ் பேசாதீங்க. சுமாரே உட்கார். இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கீங்க, ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல வாழ்ந்திருக்கீங்க, அப்புறம் விளக்க வச்சு சத்தியம் பண்றீங்களா? எங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. சரி, இப்போ உங்க முடிவு என்ன? வாழ்க்கையில வேண்டாம், ஒதுங்கிடு, உன்னோட வேலையை பார்த்துன்னு உன்னோட லைஃப்பை பார்த்துக்கோ. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். தயவு செஞ்சு அம்மாவா இந்த கடமையாவது செய்யுங்க. புரியுதா? கிளம்புங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.